3 வருஷமா ஒருத்தர் பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது பார்த்தீங்கன்னா 1995. அப்போ கடலூரை சேர்ந்த சேரன் அப்படிங்கிற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம்னு அரபிக்கன்றைக்கு போக முடிவு பண்றாரு. அதுக்காக தாங்கிட்ட இருந்த 5 சென்ட் லேண்டை வித்துட்டு கையில இருந்த காசையெல்லாம் போட்டு ஒரு பொய்யான ஏஜென்சி நம்பி இவரும் விசாவுக்காக சென்னையிலிருந்து பாம்பை போய் வாங்கிட்டு சவுதி போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இப்படி பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க இவர் ரொம்ப நேரம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி யாருமே வரல. கடைசியா ஒரு சேக்கும் அவரோட டிரைவர் ஒரு தமிழாலும் வந்து இவரோட பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு கார்ல கூட்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பாலைவனத்துக்கு நடுவுல மலை குன்றுக்கிட்ட ஆட்டு மந்தையில போய் இறக்கி விட்டுருக்காங்க. அவர் கூட இருந்த தமிழாலும் இனி எதுவுமே பேசக்கூடாது, உனக்கு இங்கதான் வேலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அவருக்கு நடக்கிற ஒண்ணுமே புரியல. பசி தாங்க வேற, ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சாட்டையாலேயே அடி. கடைசியா தான் ஏமாறனதை புரிஞ்சுக்கிட்டு வீட்லயும் சொல்ல முடியாம ஒரு அடிமையா ஆட்டோட ஆட கண்ணீரோட அங்கேயே ஆட்டையும் ஒட்டகத்தையும் மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்திருக்காரு. ஃபைனலா 3 வருஷம் கழிச்சு முதலாளி கிட்ட தான் போய் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காரு.